பறந்து 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 யாரையா அது பாட்டுன்னு பாட்டினது? சரி, இந்த 3 பாட்டையும் ஒன்றா இணைக்கிற புள்ளி என்ன அப்படின்னு கேட்டா நீங்க டப்புன்னு பதில் சொல்லிடுவீங்க, இயற்கை அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இயற்கைனா என்ன? இயற்கைனா என்ன? இயற்கைனா நேச்சர், நேச்சர்னா இயற்கை. இப்படி மட்டும் தயவு செய்து பதில் சொல்லாதீங்க. நான் மொழிபெயர்க்க சொல்லல. இயற்கை அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்டேன். தெரியலையா? இட்ஸ் ஓகே, வருத்தப்பட வேண்டாம். என்கிட்டயும் நீங்க டப்புன்னு இயற்கைனா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல வராது. நானும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில தான் போய் பார்ப்பேன். அதுல நேச்சர்னா என்ன அப்படின்னு போட்டிருக்கு, ஆல் த பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ் that exist in the universe that are not made by people அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களால் உருவாக்கப்படாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களும் அப்படிங்கறதுதான் பொருள். இந்த பாடல்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மலை, அருவி, ஆறு போன்ற இடங்கள்ல தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இது எல்லாமே இயற்கையாய் உருவான இடங்கள். எவனாவது இந்த பாடல்ல இருக்கிற வரிகளை சென்னை, மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்கள்ல போய் காட்சிப்படுத்த முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா. ஏன்? ஏன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நகர அமைப்பு என்பது மனிதர்கள் மட்டுமே வாழ்வதற்கு உகந்த ஒரு இடமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மனுஷங்களே வாழ முடியாத ஒரு இடமாவும் மாறிடும். அதுக்கு ரொம்ப காலம்லாம் இல்லை. நகரத்துலலாம் எப்படிங்க இயற்கை அழகெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அதுக்கு தானே கிராமம் இருக்கு அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. நீங்க பாத்தீங்கன்னா மனிதர்கள் நாகரிகம் அடைஞ்சு அறிவியல் வளர்ச்சி வேற லெவல்ல போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்நிலை, லிவிங் கண்டிஷன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கணும். ஆனா நம்ம நகரங்கள்ல நிலைமை எப்படி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் ரோட்ல நடக்க முடியுதா? ஸ்வெட்டா ஆரம்பிச்சிடும். சரி, ஓரமா நிழலுக்கு எங்கேயாவது ஒதுங்கலாமா அப்படின்னு பார்த்தா வடிவேல் ஒரு படத்துல காத்த தேடுவாரு. அந்த மாதிரி மரம் மரம் மரத்துக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்கு நிலைமை. இன்னும் கொஞ்ச நாள்ல கூகுள்ல ஏடிஎம் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ட்ரீஸ் நியர் மீ அப்படின்னு சர்ச் பண்ற நிலைமை தான் வரப்போகுது. அப்ப இயற்கை சூழல் அப்படின்னாலே அது மலைகளும் கிராமங்களும் தான். நகரத்துல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுதான் மக்களுடைய பொது புத்தியிலையும் இருக்கு. அதுதான் உண்மையான நிலைமையாவும் இருக்கு. விட்டு வச்சிருக்கிற சில கிராமங்கள்லயும் அரசு அந்த திட்டம் கொண்டு வரேன், இந்த முன்னேற்றத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி தொழிற்சாலைகளை கட்டுப்பாடே இல்லாம ஓபன் பண்றதுக்கு அனுமதி வழங்கி இயற்கை வளங்களை சூறையாடிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், டெவலப்மெண்ட் இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாதா அப்படின்னு கேட்டா, வெறும் டெவலப்மெண்ட்டுக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம மனித சமூகம் நம்மளுடைய தற்கால தேவைகளை பத்தி மட்டும் கவலைப்படாம நம்மளுடைய வருங்கால சந்ததியினரையும் கருத்துல எடுத்துக்கிட்டு மற்ற உயிரினங்களுடைய நலனையும் கருத்துல எடுத்துக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல திட்டங்கள் வடிவமைப்பதும் செயல்முறைப்படுத்துவதும் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுதான் நிலையான நீடித்த முன்னேற்றத்தை தரும். அதனால அரசும் மக்களும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இலக்கா வச்சாதான் இயற்கையையும் மனிதர்களையும் பாதுகாத்து உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அடையணும்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்தும் இயற்கை வளங்கள் குறித்தும் அதை மக்கள் எப்படி அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ மாசுபடுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதாவது என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் சம்பந்தமான சட்டங்களும் திட்டங்களும் என்னென்னலாம் நம்ம நாட்டுல இருக்கு, அதெல்லாம் போதுமான அளவு இருக்கா இல்லையா, மக்களுடைய பங்கு இதுல என்ன, இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக லா காம்ரேட் சார்பா நாங்க ஒரு ஒர்க் ஷாப்பை ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இதுல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜிம்ராஜ் மில்டன் அவர்கள் பேச இருக்காரு. இந்த ஒர்க் ஷாப்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ஜூம் மீட்டிங் லிங்கை சென்ட் பண்ணுவோம். இந்த ஒர்க் ஷாப்பை நீங்க லைவாவே யூடியூப்ல பார்க்கலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது லா காம்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.